ராமநாதபுரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் அவதியடைந்து வரும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வழங்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதன், கூடுதல் விவரங்கள். அருணேஷ், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த காரணத்தினால் நகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்கி பகுதியில் உள்ள பொதுமக்களின் வாழ்வாதாரம் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் வரலாறு காணாத மழை கடந்த 3 நாட்களில் கொட்டி தீர்த்தது. இதன் எதிரொலியாக மண்டபம், கலைஞர் நகர் பகுதி, பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 3 நாட்களில் பெய்த கனமழையால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களின் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வழி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கலைஞர் நகர் பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் இருந்தும் அதனை பொருட்படுத்தாமல் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் மழைநீர் சூழ்ந்து கிடக்கும் வீடுகளுக்குள் தண்ணீரில் நடந்து சென்று ஆறுதல் கூறி அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி நலன் விசாரித்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசு மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மண்டபம், கலைஞர் நகர், பெரியார் நகர் பகுதியில் சிறிதளவு மழை பெய்தாலும் மிகப்பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகும் மக்களின் சிரமத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைவில் அப்பகுதியில் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு மழைநீர் கடலுக்குள் செல்ல வழிவகை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மட்டும் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடியாமல் இருக்கும் காரணத்தால் மாணவர்களின் சிரமத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்ட ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் இன்று ஒருநாள் வெள்ளிக்கிழமை மட்டும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மண்டபம், கலைஞர் நகர் பகுதியில் பெயரளவு பல்வேறு கட்சியினர் நலம் விசாரித்தாலும் இடுப்பளவு தண்ணீரையும் பொருட்படுத்தாமல் தண்ணீருக்குள் நடந்து சென்று தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மக்களை சந்தித்து ஆறுதல் வழங்கி நிவாரணம் வழங்கிய சம்பவம் தற்போது வரவேற்பை பெற்றுள்ளது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.